கனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டி சரத்குமார் என்கிற கில்லி சரத் அவருடைய வீடியோ ஒன்று சர்க்குலேட் ஆகிட்டே இருந்தது. அதில் அவர் ஸ்டேடியமில் ஒரு ட்ரக் சப்ஸ்டன்ஸை கொக்கைன் லைன் பண்ணுற மாதிரி அந்த வீடியோவில் இருந்த சமயத்தில் இது உண்மையா இல்லையா அப்படின்ற டவுட்ஸ் எல்லாருக்கும் எழுந்தது. கொஞ்ச நேரத்திலே ஒரு மணி நேரத்துக்குள்ளே அவர் ஒரு எக்ஸ்பிளேஷன் வீடியோவும் போட்டிருந்தாரு. அதாவது என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த வீடியோ இருக்கிறது அவர் தான் என்று அட்மிட் பண்றாரு. பட் அந்த டேப்லெட், அவங்க குழந்தைக்கு டேப்லெட்டை அதை கொடுக்கறதுக்காக அதை நான் பவுடர் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருக்காரு. யூஸ்வலா டேப்லெட்ஸ் யாரும் போன்ல வச்சு அந்த மாதிரி பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், நார்காட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஏதாவது கொக்கைன் அந்த மாதிரி ஏதாவது ட்ரக்ஸை மட்டும்தான் யூஸ்வலா இந்த டிபிக்கல் ட்ரக் கன்சியூம் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ எவிடென்ட்டா நமக்கு நல்லா தெரியுது அதை ட்ரக்கை ப்ரிப்பேர் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் அப்படின்ட்டு. இன்ஸ்டாகிராம்ல தக் லைஃப் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டும் அதுல மென்ஷன் பண்ணி க்ளோஸ் சர்க்கிள்ல வீடியோ அவரே ஸ்டோரியை போஸ்ட் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் கூட இருக்கிற நபர் தான் அந்த வீடியோவை எடுத்திருக்காங்க. அந்த வீடியோல அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு வீடியோ வெளியில இந்த மாதிரி சர்க்குலேட் ஆச்சுன்னா இமீடியட்டா போலீஸ் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இமீடியட்டா கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சின்ஸ் அவர் மினிஸ்டரா இருக்கிறதுனாலயோ என்னமோ அது சம்பந்தமா யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டா இந்த மாதிரி விஷயங்களை தட்டி கழிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலை மக்களுக்கு கிட்ட அது பதிஞ்சிரும். ஸோ அதனால உடனடியா அது மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணி அவர் எப்படி அந்த ட்ரக்கை ப்ரொக்யூர் பண்ணாரு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல ஓப்பனா அந்த மாதிரி ஸ்டேடியம்ல உட்காந்து அந்த மாதிரி ட்ரக் கன்சியூம் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமா இளைஞர்களுக்கு அது முன்னுதாரணமா இருந்துடக்கூடாது. இன்னொரு விஷயம், அந்த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ல அவர் ப்ரொக்யூர் பண்ண விதம், இது சுத்தி இருக்கிற இந்த சர்க்கிள் ட்ரக் எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்றது இதெல்லாம் யாரு அப்படின்றத இமிடியேட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணி அவர் மேல கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும். அவர் மினிஸ்டரா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு காரணத்தினால இது தட்டி கழிக்காம சட்டம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன்.